ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 1/2 கிலோ ஸ்ட்ராபெரி கேக் பேக்கரி ஸ்டைலில் பண்ண போகிறோம். அதுக்காக 125 ml கப்பில் 1 கப் நான் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். அதாவது 250 ml கப்பில் பாதி 1/2 கப் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே இதில் சேர்க்கலை. மைதா மாவு மட்டும் சலிச்சு எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு ட்ரையான க்ளீனான பவுல் எடுத்துக்கணும். அதில் 2 முட்டை எடுத்துக்கலாம். நான் இங்கே மீடியம் சைஸ் முட்டையாக 2 முட்டை எடுத்திருக்கேன். 1/2 கிலோ கேக் பண்ணுறதுனால 2 முட்டை வந்து சரியாக இருக்கும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் நான் வெண்ணிலா எசன்ஸும் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 பிஞ்ச் உப்பும் சேர்த்துக்கலாம். தண்ணி எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, கேக் ஜெல் சேர்த்து தான் இந்த கேக்கை பண்ண போகிறோம். அது வந்து கேக் ஜெல் நல்லா மெல்ட் ஆகிறதுக்காக தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். முட்டை பீட் ஆகிட்டுருக்க இந்த டைம்லேயே நம்ம மைதா மாவு அளந்து எடுத்தோம்ல, அதே கப்பில் 1/2 கப்பு நான் வந்து பொடி பண்ண சர்க்கரை எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம பீட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த மைதா மாவு வந்து சேர்த்துக்கிறேன். மைதா மாவு ஃபுல்லாகவே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம கேக் ஜெல் சேர்க்க போகிறோம். நான் இங்கே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கேக் ஜெல் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். கேக் ஜெல் வந்து உங்களுக்கு எல்லா பேக்கிங் ஸ்டோர்ஸ்லையும் கிடைக்கும். கேக் ஜெல் இல்லாமையும் நிறைய கேக்ஸ் வந்து நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கேக் ஜெல் சேர்த்ததுக்கப்புறம் 5 நிமிஷத்துக்கு நம்ம வந்து பீட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு ஸ்பீட்லேயும் ஒவ்வொரு நிமிஷத்துக்கு நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். கேக் பேட்டர் பாருங்கள், இப்போ வந்து இந்த கலரில் இருக்குது. நம்ம நல்லா பீட் பண்ணும்போது இது வந்து பியூர் ஒயிட் கலரில் வரணும். அப்போ தான் கேக் ஸ்பஞ்சும் வந்து நல்லா ஒயிட் கலரில் இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு நான் இதை பீட் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் வந்து கேக் ஜெல் சேர்த்து சரியாக பீட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பவுலில் இந்த மாதிரி க்ராஸாக பிடிச்சிட்டு நம்ம வந்து பீட் பண்ணோம்னா கரெக்டாக வரும். உங்களுக்கு சரியாக பீட் பண்ண முடியலன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் லாங் வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நிறைய கேக் ரெசிபிஸ் வந்து புது கேக் ரெசிபிஸ் நான் போடுறேன். திரும்பவும் பேக்கிங் கிளாஸ் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு வந்து லைக் கொடுங்க. கீழே வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அடுத்தடுத்த ரெசிபிஸ் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். 5 நிமிஷம் பீட் பண்ணதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் நான் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நம்ம பீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம கேக் பேட்டர் வந்து எந்த அளவுக்கு பியூர் ஒயிட் கலரில் வந்திருக்கு அப்படின்னு. இப்போ 1 நிமிஷம் பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடும். இப்போ இது ஒரு டைம் நம்ம வந்து ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இங்கே 6 இன்ச் கேக் டின் எடுத்திருக்கேன். அதில் வந்து பட்டர் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே பேட்டர் ஊற்றிக்கலாம். பேட்டர் வந்து இந்த மாதிரி ஷைனிங்காக இருக்கணும். நீங்கள் 5 இன்ச் கேக் டின் கூட எடுத்துக்கலாம். 5 இன்ச்சில் எடுத்திங்கன்னா கேக்குக்கு வந்து நல்ல ஹைட் கிடைக்கும். 6 இன்ச்னால் உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஹைட் கிடைக்காது. கரெக்டான சைஸில் தான் இருக்கும். கேக் டின்னில் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா டேப் பண்ணிவிட்டு பேக் பண்ணி எடுக்கணும். நான் ஒரு பாத்திரத்தை 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இறக்கி வச்சு 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் பேக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கேக் பேக் ஆகிட்டு இருக்க டைமில் நம்ம வந்து க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். எனக்கு இன்னொரு கேக் கூட ஆர்டர் இருக்குது. அதனால் அதுக்கும் சேர்த்து நான் வந்து க்ரீம் பீட் பண்ணிக்கிறேன். நான் இங்கே ஃபியோனா விப்பிங் க்ரீம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் சுகர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் சுகர் பவுடர் சேர்த்து பீட் பண்ணியிருக்கேன். க்ரீம் பீட் பண்ணுற வீடியோ வந்து டீட்டெயில்டாக நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. க்ரீம் நம்ம வந்து ஸ்டிஃப் பீக்ஸாக பீட் பண்ணணும். அப்போ தான் கேக்கில் அப்ளை பண்ணும்போது மெல்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ விப்பிங் க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு 35 நிமிஷத்துக்கு அப்புறம் கேக்கை பார்க்கலாம். நம்ம பேக் பண்ண வச்சுருந்தோம்ல, அந்த கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு டூத் பிக் வச்சு நான் குத்தி பார்க்குறேன். ஒட்டாமல் வந்துச்சுன்னா பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். நம்ம ஓவனில் பேக் பண்ணோம்னா மேலே வந்து ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். நம்ம பேனில் பேக் பண்ணும்போது அந்த லேயர் வந்து வராது. இப்போ இந்த கேக் பேக் ஆனதுக்கப்புறம் கேக் டின்லேருந்து வெளியே எடுத்துட்டேன். கேக் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். கேக் கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம 3 லேயராக கட் பண்ணணும். இன்னொரு ஸ்ட்ராபெரி கேக் வந்து எனக்கு ஆர்டர் இருந்தது. இது வந்து ஃப்ளேவரில் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஃப்ளேவரில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். கேக் வந்து சூடு ஆறாமல் நம்ம வந்து கட் பண்ணோம் அப்படின்னா பொடிஞ்சு போயிடும். அதனால் கேக் கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கட் பண்ணணும். கேக்கை 3 லேயராக கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஐசிங் பண்ணிக்கலாம். டர்ன் டேபிள் மேலே கேக் போர்டு வச்சுட்டு கொஞ்சமாக க்ரீம் தடவிட்டு ஃபஸ்ட் லேயர் கேக்கை வச்சு சுகர் சிரப் வச்சு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சுகர் சிரப்போட ரேஷியோ பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு சர்க்கரையில் நம்ம வந்து 1/2 கப்பு தண்ணி சேர்த்து சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிக்கணும். இந்த மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா நம்ம 1/2 கிலோ கேக்குக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட் லேயரில் நம்ம வந்து க்ரீம் கொடுத்ததுக்கப்புறம் உள்ள ஃபில்லிங்காக நான் ஸ்ட்ராபெரி க்ரஷ் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். செகண்ட் லேயர் கேக்கை வச்சு அதையும் சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த லேயரில் க்ரீமும் உள்ளே வந்து ஸ்ட்ராபெரி க்ரஷும் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நம்ம 3 லேயர்ஸுமே ரெடி பண்ணிக்கலாம்.
இப்போ கடைசி லேயர் கேக்கை வச்சு அதையும் சுகர் சிரப் வச்சு வெயிட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக க்ரீம் கொடுத்து இந்த கேக்கை வந்து நான் க்ரம் கோட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக க்ரம் கோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த லேயர் நம்ம கொடுக்கும்போது நீட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா க்ரம்ஸ் எல்லாமே வெளியே தெரியும். இப்போ அடுத்ததாக நான் வந்து ஃபைனல் கோட்டிங் கொடுத்துட்ருக்கேன். நம்ம இங்கே வந்து ஸ்ட்ராபெரி கிளேஸ் கேக் தான் பண்ண போகிறோம். அதுக்காக நான் இங்கே நியூட்ரல் கிளேஸ் எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். நியூட்ரல் கிளேஸ் வந்து உங்களுக்கு எல்லா பேக்கிங் ஸ்டோர்ஸ்லேயுமே கிடைக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணியும் கலரும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து பிங்க் கலரும் ஒரு ட்ராப் அளவுக்கு ரெட் கலரும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு லிக்விட் ஸ்டேஜுக்கு வரணும். அதுக்கப்புறமா நம்ம கேக்கை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம். ஒரு 1/2 மணி நேரம் கழித்து வெளியே எடுத்து இந்த கிளேஸை வந்து மேலே ஊற்றிக்கலாம். இந்த நியூட்ரல் கிளேஸ் கேக் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பேக்கரியில் வாங்குகிற அதே கேக் மாதிரியே இருக்கும். அடுத்ததாக அதே நியூட்ரல் கிளேஸில் பிளாக் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதை வச்சு லைன்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு டூத் பிக் வச்சு டிசைன் கொடுத்துக்கிறேன். ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான். டூத் பிக் வச்சு கொடுத்துக்கலாம். கடைசி இந்த கேக்குக்கு மேலே ஒரு சாக்லேட் டெக்கரேஷனும் ஃபாண்டன்ட்டில் நேம் எழுதி வச்சாச்சு. நம்மளோட சிம்பிளான ஸ்ட்ராபெரி கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.